ஆனால் லான்ச் பண்ணும்போதே அவங்களாம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா OnePlus 12 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 128 GB மட்டும்தான் iOS 3.1. அதுக்கு மேலே இருக்க அந்த 256 GB வேரியண்ட் வந்து iOS 4.2. ஸோ நான் ட்ரினிட்டி இன்ஜின்லாம் யூஸ் பண்ணுறோம். அது வந்து நீங்கள் 4 வருஷத்துக்கு ஃபோன் அதாவது 48 மாதம் நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸில் எந்த ட்ராப்பும் இருக்காது, ரீட் ரைட் ஸ்பீட்லாம் அமேசிங்காக இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி நல்லா வடை சுட்டு விற்றுருந்தாங்க. ஸோ இதே ஸ்கிரிப்ட் தான் ரிவ்யூவர்ஸுக்கும் போயிருக்கு. ஸோ ஃபோனை ரிவ்யூ பண்ண அவங்களும் அதே மாதிரி தான் நல்லா இருக்குது iOS 4.2 அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ பிரச்சனை என்னங்கன்னா, ஃபோனு யூசர்ஸ் கையில் வரும்போது அவங்க பண்ண அந்த ஸ்பீட் டெஸ்ட், அதாவது காப்பி பேஸ்ட் பண்ணுறது, அதுலலாம் உங்களுக்கு வந்து ஸ்பீடு சுத்தமாக இல்லை அப்படிங்கிறனால நல்லா டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. டெஸ்ட் பண்ணல அது வந்து ஸ்பீடு ஃபுல்லாகவே iOS 3.1 ஸ்பீடு, iOS 4.0 ஸ்பீடே கிடையாது. ஸோ எந்தளவுக்கு ஸ்பீட் டிஃபரன்ஸ் இருக்குன்னா, உங்களுக்கு ரீட் ஸ்பீடு வந்து உங்களுக்கு பெருசாக டிஃபரன்ஸ் இருக்காது. ரைட் ஸ்பீடு வந்து கிட்டத்தட்ட 50% பூஸ்ட் இருக்கும். ஸோ iOS 4.0க்கு வந்து iOS 3.1லேருந்து. ஸோ அப்படிங்கிறப்போ நல்லாவே ஸ்பீட் டிஃபரன்ஸ் தெரியும். நாங்கள் பே பண்ணி வாங்கினது இப்படி ஸ்பீட் டிஃபரன்ஸ் கம்மியாக இருக்குது, ஒருவேளை இது எதுவும் இஷ்யூவா இல்லை